தமிழகத்தை டிட்வா புயல் நெருங்கியுள்ள நிலையில் புயல் கரையை கடக்கும் இடம் எது, எந்தெந்த மாவட்டங்களுக்கு கனமழை எச்சரிக்கை விடுக்கப்பட்டுள்ளது உள்ளிட்ட விவரங்களை வரைகலையில் விவரிக்க இணைகிறார் இணை ஆசிரியர் கார்கே. தமிழகம் எதிர்நோக்கி இருப்பது டிட்வா புயல். டிட்வா புயல் இப்போது எங்கே இருக்கிறது? இலங்கையில் மிக கடுமையான சேதத்தை ஏற்படுத்திவிட்டு, அதாவது மழை, நிலச்சரிவு, வெள்ளம் அப்படின்னு 52 உயிர்களை பலி வாங்கி இருக்கிறது இந்த டிட்வா புயல். சரி, இப்போது எங்கே இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். தற்போதைய நிலவரத்துக்கு நாம் சென்று விடலாம். டிட்வா புயல் எங்கே சுழன்று கொண்டிருக்கிறது அப்படின்னு நிறைய மாடல்ஸ் காட்டுது. நம்ம ஃபஸ்ட்டு இசிஎம் மாடலை பார்க்கலாம். இசிஎம் மாடலுடைய தகவல் படி இலங்கைக்கு மேலே திரிகோணமலையை தொட்டுவிட்டது இப்போதைக்கு டிட்வா புயல். இதனுடைய காற்று எவ்வளோ இருக்கும் அப்படின்னா அதிகபட்சமாக 80 காட்டுது. இது விண்டோட கஸ்ட் நார்மலான காற்று அப்படின்னு பார்த்தீங்கன்னா 60 அப்படின்னு காட்டுகிறது. 60லிருந்து 65 வரை செல்வதற்கான வாய்ப்புகள் இருக்கிறது இந்த டிட்வா புயலால். ஸோ டிட்வா புயல் இப்படி காற்றை கொடுக்கக்கூடிய சூழலில் காற்று குறைவாக இருக்கும், மழை அதிகமாக இருக்கும் அப்படின்றாங்க. இது இன்னும் சில நிமிடங்களில், அதாவது ஒரு மாலை நேரத்தை பொறுத்தவரையில் 7 மணிக்கெல்லாம் திரிகோணமலை வந்துவிடும். திரிகோணமலையை வருகின்ற போது காற்றின் தாக்கம் டெல்டா மாவட்டங்களில் தீவிரமாக இருக்கும். அப்படியே நம்ம மழைக்கு போயிடலாம். மழையை பொறுத்தவரையில் அப்படியே இன்று மதியத்திற்கு மேலாக, அதாவது ஒரு 3 மணி அந்த ரேஞ்சில் மழை தொடங்கிவிடும் தீவிரமாக டெல்டா மாவட்டங்களை. குறிப்பாக முதல்ல நாகையில் தொடங்குகிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ஸோ நாகை, முத்துப்பேட்டை, ராமநாதபுரம், திருநெல்வேலி வரை, திருநெல்வேலியினுடைய கடற்கரை பகுதிகள் வரை இந்த மழைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ அப்படியே தொடங்கக்கூடிய மழையானது மெல்ல மெல்ல அப்படியே மேலே வருது. திரிகோணமலையிலிருந்து மேலே ஏறுகிறது பார்க்குறோம். யாழ்ப்பாணம், அதாவது இந்த இடத்துக்கு வரப்போ மன்னார் வளைகுடா இங்கே வந்தது அப்படின்னா காற்று இங்கே குவியும், வடமேற்காக காற்று குவியும். அதுதான் இந்த பருவமழையினுடைய இயல்பு. அப்படி பார்க்குறப்போ இரவு நேரத்தில் தீவிரமான ஒரு மழையை தொடங்கிவிடும் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இரவு நேரத்தில் பாருங்கள், உள் மாவட்டங்கள் மதுரை வரை மழைக்கான வாய்ப்புகளை காட்டுகிறது அப்படின்றத பார்க்குறோம். நாளைய தினம் அதிகாலை எப்படி இருக்கும் அப்படின்னா, நாளைய தினம் இங்கே இருந்தது அப்படியே மேலே இங்கே வந்துடும். தீவிரமான ஒரு மழை மயிலாடுதுறை, நாகப்பட்டினம், முத்துப்பேட்டை, புதுக்கோட்டை, காரைக்குடி, திருச்சியில் சாதாரண மழை, பெரம்பலூரில் சாதாரண மழை அப்படின்லாம் இருக்கிறத பார்க்குறோம். இப்போவே கடலூர்லாம் நாளைய தினம் பள்ளி மற்றும் கல்லூரிகளுக்கு விடுமுறை அப்படின்ற செய்திகள் எல்லாம் பார்க்குறோம். ஸோ இந்த மாவட்டங்களில் ரெட் அலர்ட் கொடுக்கப்பட்டிருக்கிறது. அதனால் அந்த மாவட்டங்களில் நிச்சயமாக விடுமுறைக்கான வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத நம்ம பார்க்குறோம். ஸோ இந்த பகுதிகளில், அதாவது புதுவைக்கு கீழே இருக்கக்கூடிய பகுதிகளில் நாளைய தினம் நல்ல ஒரு மழையை காலை நேரத்துக்குள்ளாகவே நம்ம பதிவு செய்ய போகிறோம், பதிவு எதிர்நோக்கி இருக்கிறோம். பாருங்கள், 11 மணிக்கெல்லாம் எங்கே அப்படின்னா 11 மணிக்கெல்லாம் புதுவையில் லேசான மழை தொடங்கிவிடும் அப்படின்றத பார்க்குறோம். காலைக்கு பிறகு தான் நாளைய தினம் புதுவையில் மழை தொடங்குகிறது. டெல்டாவில் தீவிரமாக இருக்கும் இந்த பகுதிகளெலாம். டெல்டாவினுடைய இந்த பகுதிகள் நாகப்பட்டினம், வேதாரண்யம், காரைக்கால், தரங்கம்பாடி, மயிலாடுதுறை இந்த பகுதிகளெலாம் தீவிரமான ஒரு மழை நாளைய தினம் பதிவாக இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அதன் பிறகு உள் மாவட்டங்கள்லையும் மழை பதிவாக இருக்கிறது. ஏன்னா இது அப்படியே மேலே ஏறுறப்போ மேகக்கூட்டங்கள் மேலே வந்துடுது. மேகக்கூட்டங்கள் மேலே வர்றப்போ புதுவையில் தொடங்கி பாருங்கள், புதுவையில் தொடங்கி புதுவை, செய்யாறு, திண்டிவனம், திருக்கோவிலூர், திருவண்ணாமலை, தாம்பரம், சென்னை வரை மழை நாளைய தினம் மதியத்துக்கு மேலே பதிவாக இருக்கிறது. அதாவது வட கடலோர மாவட்டங்களில் நாளை மதியத்துக்கு மேலே தீவிரமான மழை, காலையிலேயே மழை தொடங்கிடும், தீவிரமான மழையை நம்ம பார்க்குறோம். அதே நேரத்தில் நாளைய தினம் இரவு இந்த பகுதிகளில் நல்ல ஒரு மழையை நம்ம எதிர்பார்க்குறோம். எங்கே? சென்னையிலிருந்து புதுவை வரையிலான பகுதிகளில் நாளைக்கு மதியத்திலிருந்து இரவு வரை மழையை நாம் எதிர்பார்க்கிறோம். அப்படியே நள்ளிரவை பொறுத்த வரைக்கும் இங்கே இந்த மையத்தை பாருங்கள், அப்படியே புதுவைக்கு பக்கத்தில் வருது. கொஞ்சம் கொஞ்சமாக மேலே இந்த புயலுடைய மையம் இது கரையை தொடுகின்ற போது ஒரு ஸ்டெப் டவுன் ஆயிரும் அப்படின்றாங்க. அதாவது புயல் அப்படின்றது ஆழ்ந்த தாழ்வு மண்டலமாக, டீப் டிப்ரெஷனாக மாறலாம், அல்லது டிப்ரெஷனாக கூட மாறலாம் அப்படின்றாங்க. இது கரையை ஒட்டிய பயணிப்பதாக சில மாதிரிகள் காட்டுகிறது. அதாவது எப்படின்னா கடலில் கொஞ்சம், கரையில் கொஞ்சம் அப்படின்னு இந்த புயல் செல்வதாக சில மாதிரிகள் காட்டுகிறது. அதையும் நம்ம பார்க்க போகிறோம். புதுவைக்கு பக்கத்தில் அது கரையை கடப்பதாக காட்டுகிறது. எப்போ அப்படின்னா நல்லா பாருங்கள், நாளை மறுநாள் காலையில் ஒரு 10 மணிக்கு அது கரையை கடப்பதாக காட்டுகிறது. அதாவது அது தொடங்கக்கூடிய நேரம் அப்படின்றது 5 மணிக்கெல்லாம் அது லைட்டாக அப்படியே உள்ள வர ஆரம்பித்து விடுகிறது. ஸோ 5லிருந்து 10 மணி வரை புதுவையிலேயே மையமாக வைத்து அது கரையை கடக்கலாம் அப்படின்ற மாதிரி தான் மாதிரிகள் காட்டுகிறது. அதனால் அது கரையை கடக்கிற போது தீவிரமான ஒரு மழை சென்னையில் இருக்கும், வேலூரில் இருக்கும், சேலத்தில் இருக்கும். இந்த ரொட்டேஷன் ஃபுல்லாகவே இருக்கும் அப்படின்றது குறிப்பிடத்தக்க ஒன்றாக இருக்கும். அப்போது தென் மாவட்டங்களில் மழை இருக்காது. எப்போது? நாளை மறுதினம் தென் மாவட்டங்களில் மழை குறைந்துவிடும். டெல்டா மாவட்டங்களில் சாதாரண இந்த ரிவர்ஸ் மழை இருப்பதற்கான
வாய்ப்புகள் இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் ஞாயிற்றுக்கிழமையும் நமக்கு மழை இருக்கிறது. எங்கே அப்படின்னா சென்னை அப்படியே கொஞ்சம் மேலே போயிடும். சென்னைக்கு மேலே எல்லாம் தெற்கு ஆந்திராவில் தீவிரமான ஒரு மழையை நம்ம எதிர்பார்க்கிறோம். 30ஆம் தேதி இரவு நேரத்தில் நமக்கு லேசான மழையும் ஆந்திராவினுடைய தென்பகுதிகளில் தீவிரமான ஒரு மழையும் பார்க்குறோம். 1ஆம் தேதி அப்படியே மேலே அது உள்ளே அப்படியே மேலே சென்று விடுகிறது, ஆந்திராவை நோக்கி போவதாக ஈசிய மாடல் காட்டுகிறது. அப்போது நமக்கு லேசான சாரல் மட்டும்தான் இருக்கும். ஸோ இந்த நிகழ்வு 29-30 அப்படின்னு இருப்பதாக காட்டுகிறது. சரி, நம்ம இப்போது காற்றினுடைய நிலைக்கு வந்துடுவோம். எங்கே புயல் கரையை கடக்கும் அப்படின்ற அந்த இடத்துக்கு வந்துடலாம். மழையை பொறுத்த வரைக்கும் டெல்டா மாவட்டங்கள் இருக்குது, வடகடலோர மாவட்டங்கள் இருக்குது. வடகடலோர மாவட்டத்துடைய பக்கத்து மாவட்டங்கள் எல்லாம், திருவள்ளூரை தாண்டிய மாவட்டங்கள் எல்லாம் மழை இருக்கிறது. இப்போது எங்கே சரியாக கரையை கடக்கும்? 30ஆம் தேதி புதுவைக்கு பக்கத்தில் இந்த கண் இருக்கு இல்லையா, இந்த கண் கரையை கடப்பதாக காட்டுகிறது. பாருங்க, இதான் அந்த கண். இந்த கண் கரையை கடக்கக்கூடிய இடம் எது அப்படின்னா இந்த இடம். அதாவது இங்கே அப்படியே கொஞ்சம் மேலே ஏறி அந்த கண்ணே பெருசாக இருக்கும், மேலே ஏறுவதாக காட்டுகிறது. ஆனால் அப்படியே பாருங்க, காலை நேரத்தை பொறுத்த வரைக்கும் புதுவைக்கு மிக அருகே ஒரு 8 மணிக்கு பார்த்தீங்கன்னா நெய்வேலிக்கும் புதுவைக்கும் இடையில் இந்த கடலூர் பக்கத்தில் அது அப்படியே உள்ளே வருது. பாருங்க, அங்கேயே ஸ்டால் ஆகிற மாதிரி காட்டுது. சில மணி நேரங்கள் அங்கேயே இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. நாளைய தினம், நாளை மறுநாள் கடலூர் பக்கத்தில் இந்த இடத்துல அது கரையில் ஏறுவதாக காட்டுகிறது. இது ஈசிய மாடல் சொல்லக்கூடிய செய்தி. நம்ம அடுத்த மாடலுக்கு போயிடலாம். ஜிஎஃப்எஸ் என்ன சொல்லுது தெரியுமா? ஜிஎஃப்எஸ்ஐ பொறுத்த வரைக்கும் அவங்க சொல்லுவது 30ஆம் தேதியை பொறுத்த வரைக்கும் காலையில் அது கடலில் தான் இருக்கிறது, சீர்காழி பக்கத்தில் இருப்பதாக காட்டுகிறது 5 மணிக்கு. அப்படியே ஒரு 8 மணிக்கு அது சீர்காழி பக்கத்தில், அதாவது ஏறக்குறைய இதே இடத்துக்கு வந்துட்டாங்க, கடலூருக்கும் புதுவைக்கும் பக்கத்தில் கரையை கடக்கும் அப்படின்ற அந்த இடத்தை நோக்கி மதியம் ஒரு 2 மணி, ஓகே 1 மணிக்கு அது அப்படியே கரையை கடக்க தொடங்கும். எப்போ? ஞாயிற்றுக்கிழமை மதியம் 1 மணிக்கு கரையை கடப்பதாக காட்டுகிறது. ஸோ இது கரையை கடக்கக்கூடியது, அதாவது கரையை தொடுகின்ற போதே அது வலுவிழந்து விடும். அப்புறம் புயல்ன்ற டேம் எடுத்துருவாங்க. ஆனாலும் அந்த மையம் புயலாக தானே வந்துச்சு, அந்த மையம் கரையை கடக்கக்கூடிய சூழல் இடம் அப்படின்றது கடலூருக்கும் புதுவைக்கும் பக்கத்தில் அப்படின்னு காட்டுகிறது. இது 2வது மாடல். 3வது மாடல் கொஞ்சம் வித்தியாசமாக இருக்கிறது. என்ன சொல்லுகிறது அப்படின்றத நம்ம பார்க்கலாம். 3வது மாடல் பாருங்களேன். 3வது மாடல் 30ஆம் தேதி இது அப்படியே கடலில் இருப்பதாக காட்டுகிறது. என்ன மாடல் அப்படின்னா ஐகான் மாடலை பொறுத்த வரைக்கும் இது கரைக்கு உள்ளே வராமல் மழையை மட்டும் கொடுத்துட்டு அப்படியே மேலே போயிட்டு திரும்ப கீழே வர்ற மாதிரி காட்டுது. 1ஆம் தேதி மேலே போயிட்டு பாருங்கள், 1ஆம் தேதி மேலே போயிட்டு, அதாவது ஆந்திராவுடைய தெற்கு பகுதிகளுக்கு போயிட்டு, இது சொல்கிற மாதிரி நடந்தால் ஆந்திராவுடைய தெற்கு பகுதிக்கு போனால் சென்னைக்கெல்லாம் மிக கனமழையே இருக்கும், சில நேரங்களில் அதிக கனமழையே இருப்பதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அப்படியே திரும்ப கீழே அதாவது ஒரு ரிவர்ஸில் போயிட்டு வர மாதிரி, ஃப்ரண்ட்டில் போயிட்டு திரும்ப ரிவர்ஸில் வர மாதிரி ஒரு மாடல் காட்டுகிறது. ஸோ பெரும்பாலான மாடல்ஸ் என்ன சொல்லுதுன்னு பார்க்கணும். ஆனால் இதுவும் கரையை கடக்கக்கூடிய இடம் புதுவைக்கு பக்கத்தில் சொல்லுகிறது. 4வது மாடலை நம்ம பார்த்துடலாம். 4வது மாடல் சொல்லக்கூடிய செய்தி என்ன அப்படின்னா, 4வது மாடல் அவர்களை பொறுத்த வரைக்கும் 30ஆம் தேதி இது தீவிரமாக உக்கிரமாக வருது. 30ஆம் தேதி 1 மணி பார்க்குறோம், கிட்டத்தட்ட 8 மணிக்கு சென்னைக்கு பக்கத்திலே வந்துடுது, புதுவை தாண்டி விடுவதாக காட்டுகிறது. 1ஆம் தேதி மிக அருகே, சென்னைக்கு மிக அருகே அப்படியே கிராஸ் பண்ணி மேலே போகிறதா காட்டுது, அதாவது நெல்லூர் வரை செல்வதாக காட்டுகிறது. 1ஆம் தேதி பார்க்குறோம், நெல்லூர் அப்படியே நோக்கி ஓங்கோல் மசூலிப்பட்டினத்தை நோக்கி செல்கிறது. ஸோ மசூலிப்பட்டினத்தை நோக்கி 3ஆம் தேதி அப்படியே மேலே போயிட்டு திரும்ப பாருங்கள், திரும்ப ரிவர்ஸ் எடுக்கிற மாதிரி காட்டுது. திரும்ப சென்னைக்கு பக்கத்தில் திரும்ப புதுவை பக்கத்தில் இங்கே காணாமல் போய்விடுகிறது. ஸோ 2 மாடல் புதுவைக்கு பக்கத்தில் கன்ஃபார்மாக அது கரையை கடக்குதுன்னு காட்டுது. 2 மாடல் இல்லை புதுவைக்கு பக்கத்தில் கரையை கடக்காமல் மேலே போயிட்டு கீழே வருன்றாங்க. கீழே வரப்போ அதில் ஒரு மாடல் சொல்லுது புதுவை பக்கத்தில் உள்ளே வருன்றாங்க. இன்னொரு மாடல் இல்லை, அது கடலில் உள்ளே வரப்போ புதுவைக்கு பக்கத்தில் காணாமல் போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்க. எப்படியோ பெரும்பாலான கணிப்புகள் சொல்லுவது இது இப்போ டெல்டா மாவட்டத்து பக்கத்தில் அப்படியே கரையேறி, அதாவது டெல்டா மாவட்டத்தை தாண்டி புதுவை பக்கத்தில் கரையேறி உள்ளவே பயணிச்சதுன்னா உள் மாவட்டங்களுக்கும் நல்ல மழை கிடைக்கும், அதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது அப்படின்றாங்க. இப்போவே இலங்கையினுடைய கடல் பரப்பு அப்படின்றது தீவிரமான ஒரு மழையை பதிவு செய்திருக்கிறது. கடல் எப்படி இருக்கும் அப்படின்னு பார்த்து விடலாம். எப்போ புயல் கரையை தொடுகின்ற போது 30ஆம் தேதி பாருங்கள், சென்னைக்கு பக்கத்தில் தான் கடற்கரைகளில் ரொம்ப ஜாக்கிரதையாக இருக்கணும். 9 அடி உயரத்திற்கு அலைகள் எழுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. எப்போ? 30ஆம் தேதி கிட்டத்தட்ட
8-9 அடி உயரத்திற்கு அலைகள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அது கரையை தொடுகின்ற போதெல்லாம் 9 அடி அளவுக்கு அலைகள் எழும் அப்படின்றதை நம்ம பார்க்கிறோம். சரி, இப்போது மழைக்கான வாய்ப்புகள் எங்க இருக்கிறது அப்படின்னு நம்ம பார்த்துடலாம். மழை இப்போது எங்கே அப்படின்றத நம்ம இறுதியாக பார்த்துடலாம். மழையை பொறுத்த வரைக்கும் மழைக்கான மேகங்கள் இலங்கையில் வட்டமிட்டிருக்கின்றன. டெல்டா பகுதிகளுக்கு இப்போது மழை மேகங்கள் வர தொடங்கி இருக்கிறது அப்படின்றத பார்க்குறோம். ஸோ இந்த மழை மேகங்கள் வருகின்ற போது இங்கே முதல்ல தொடங்கி மெல்ல மெல்ல உயர்ந்து சென்னைக்கு அது வருவதற்கு நாளைய தினம் மதியத்தை ஒட்டி சென்னைக்கு வருன்றாங்க. புதுவைக்கு நாளைக்கு ஒரு 10 மணிக்கு மேலே நல்ல ஒரு மழையை எதிர்பார்க்கலான்றாங்க. அப்படியே கிட்டத்தட்ட ஒரு 1.5 நாட்களுக்கு மழையை கொடுக்கவிருக்கிறது இந்த டிட்வா புயல். தொடர்ந்து இந்த புயல் பற்றிய செய்திகளை தந்தி தொலைக்காட்சியோடு இணைந்து தெரிந்து கொள்ளுங்கள்.